இதெல்லாம் தேவராஜ்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி தர முடியாதவங்களோட சொத்து பத்து. அவனோட லேட்டஸ்ட் எரகான் தொப்பி, ஃபெதரான் கேப். இதோ இந்த பச்சிலம் பாலகன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போன தயவுதாட்சணியம் பார்க்காம நன்றாக கவனிக்கவும், தயவுதாட்சணியம் பார்க்காம கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ அடியாளுங்கள் தான் ஜிம் பாய்ஸுங்கிற பேரில் சினிமாவில் பிஸி ஆகிட்டதால தேவராஜ் அடியாளுங்களுக்கு ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் சரியான ஆளுங்க தான் இன்னும் கிடைக்கல. சீரிட்டடா சிங்கு குட்டி. திரும்ப மாட்டானே. போ, ரூம்ல போய் வெயிட் பண்ணு. விட்டானா? நமக்கு முன்னே 2 பேரா? வெரி காம்படிட்டிவ் வேல். ஏய் இங்கே தெரியல. ஏய் பாஸ், 3 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம்? பாடியா இருக்க கூட உள்பாடியை பத்து பம்பறானே. பேருண்ணா தெரியாதவங்கள்ட்ட பேர் சொல்றதில்ல. போ, நம்பர் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். மாச அது நம்ம பீச. ஏய் காய்தான் அடுகு. பாத்தியா லட்சணத்தை? ஒருத்தன் தெரியும் போல பாஸ். யாரு? அந்த சவுண்ட் விட்ட சடையனா? சைலண்டா போய் பாரு என்ன பண்றேன்னு. பாசே, டாப் ஆங்கிள் எடுத்திருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்குல்ல. ஆமாப்பா. டேய், இதுக்கு இவங்களே தேவையில்லடா. இவனுங்கெல்லாம் வேலைக்கு வச்சா வசூலிக்கு போற இடத்துல வயிற்றுல கொடுத்துருவானுங்க. அப்புறம் நம்மளாம் வக்காலத்து கலையணும். இது யாரு? ஜெயக்கொடி. தப்பு இல்லை, சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு பொட்டி மேட்ரு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். இந்த ஃபைலில் வீட்டை பற்றின எல்லா மேட்டரும் இருக்குது. ஒரே ஒரு பொட்டி, அது அப்படியே என் கைக்கு வந்தாகணும். அமௌண்ட் சொல்லு. ஒரு நிமிஷம். சொல்லு. பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கேட்கலாம்? அதிகமா இல்லை. முடிய கட்டி மலை எழுப்பும், வந்தா மலை போனா சவுண்ட் கட்.
25? 25 அதிகம். பாஸ் லேபருங்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு பாஸ். மேலே ரிஸ்க் ஜாஸ்தி. 1.5 டீ கெட்ட 8 ரூபாய்க்குது. ஸ்பெஷல்னா இன்னும் கூட பாஸ். இதெல்லாம் எனக்கு புதுசு, பார்த்து பண்ணி கொடு. நியாயமாக எனக்கு சேர வேண்டியது. போதையில் பொண்ணை காட்டி எழுதி வாங்கிட்டானுங்க. போலீஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதான் உன்னை தேடி வந்தேன். இதில் 10 லட்சம் இருக்குது. மீதி 5 பொட்டி கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உன் கையில் இருக்கும். மழை தூவி வசந்தங்கள் வாழ்க்க ஊர்வலம் நடக்கின்றது. எழில் பொங்கிடும் அன்று தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. ஹலோ, நான் அண்ணன் சொல்லி வச்சிட்டாங்க ஏற்கனவே. அம்மா இன்னைக்கு கண்டிப்பா பார்த்துட்டு போயிடலாம். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எப்ப பாரு எவனையாவது போட்டு அடிச்சுட்டே இருக்கான். இப்போ அதை கரெக்ட் பண்ணு. எதுக்கு அடிக்கிறீங்க சொல்லிட்டா அடிக்கிறே. நான் சொல்றேன்டா. எந்திரா அந்த டிவியை போடுறேன். வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம். எல்லாரும் இன்னைக்கு ஜோரா கை தட்டுறீங்க. நம்ம ப்ராடக்ட் பவர் ஸ்ட்ராங் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்க போல. அதை நான் சாப்பிட்லீங்க. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆனா ஏன் அதை சாப்பிட்டு என்னங்க ஆக போகுது? இந்த கேள்விக்கு விளையாட்டுக்கு தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கப்பல் வந்திருக்காங்க. சோ கரவசுத்ரன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சீதாராம் அண்ட் மிஸ்ஸஸ் கீதா. சோ சொல்லுங்க மிஸ்ஸஸ் கீதா, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை உங்க வாழ்க்கைக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்திருக்கு? அது எங்க வாழ்க்கையை மாத்திடுச்சுங்க. வாவ்! பவர் ஸ்ட்ராங் வரதுக்கு முன்னாடி என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். முடியல. எங்க அந்தரங்க வாழ்க்கை அப்படியே இருண்டு போய் இருந்துச்சு. அப்பதான் கடவுள் எங்க கதவு சந்து வழியா அந்த சந்தோஷத்தை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் என் கணவருக்கே தெரியாம பால்ல அந்த மாத்திரையை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சீதா, பால் சாப்பிடு. கீதா, சீதா, 2 நிமிஷம். சும்மா புரட்டி போட்டு என்னதெல்லாமோ பண்ணிருச்சீங்க இந்த பவர் ஸ்ட்ராங். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் சீதாராம்? ஆவேசப்படாதீங்க. புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆடியன்ஸ், இப்போ சொல்லுங்க, இந்த பவர் ஸ்ட்ராங் மாத்திரை நீங்க சாப்பிடுங்களா? எனக்கு 10 பைடு கொடுங்க சார், அப்படியே சாப்பிடுவேன். மக்களே, இவர மாதிரி அலர்ஜிட்டே சாப்பிட்டா செத்துருவீங்க, அளவா சாப்பிட்டா அனுபவிப்பீங்க. என்ஜாய். இனிமே நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் கலகலப்பான பெண்களுடன் கிளுகிளுப்பாக இருக்க பவர் ஸ்ட்ராங், பவர் ஸ்ட்ராங், பவர் ஸ்ட்ராங். சூப்பரா இருந்துச்சுலனா? இதை வச்சு என் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்க்கலான்னு பார்த்தா இந்த காண்டு பிடிச்ச கவர்மெண்ட் சீல் வச்சுச்சுன்னா, ஏண்டா என் பையனை இதுல நடிக்க வச்சது இல்லாம அவனை உசு பேத்தி அந்த மாத்திரையை சாப்பிட வச்சு அவன் என்ன உசு பேத்தி நான் அதை சாப்பிட்டு குருவிங்க செத்துச்சுடா. குருவியா? நான் அதையே நான் உன் குருவி குத்த தூக்குறா. ஏன்டா குருவி சத்தத்துக்கெல்லாம் அடிக்கிறாரு? குருவினா? ஓ, அந்த குருவி செத்து போச்சா? ஆமாண்டா, நானாச்சும் பரவாயில்ல, நல்லா ஆண்ட அனுபவிச்சவன். ஆனா என் பையனை இப்படி பண்ணிட்ட நீ. என் வம்சமே தலைக்காதலுக்கு இவனை சஜிச்சிட்டியடா. இப்ப ஊர்ல யாரும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்றா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பையனுக்கு நல்ல அழகான பொண்ணா பாக்குறேன். உன் கூட ஒண்ணு சுத்திக்கு நிற்குமே, பேர் என்ன? சீசு ஸ்மிதானே. அவளை தூக்கின்னு வந்து என் பையனை கட்டி வச்சிடுவேன். ஓ சரியா? செத்த குருவிக்கு கிளி எதுக்கியா?
இருக்கிற அழகான பொண்ணுகிட்ட என்னடா கலாட்டா பண்ற? அழகா யாரு? வெளிய போடா. என்ன யாரும் இல்லாத நேரத்துல வந்து ரவுடிசம் பண்றியா? You stupid moron. என்னது முறத்தால அடிப்பியா? யாரு? ஏய் ஏய் கிரண், பார்த்தல யாழ் எப்படி கரெக்ட் டைமிங்க்கு வந்தான்னு? டேய் கிரண், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி மத்தவங்களை அடிக்கும்போது சட்டை எல்லாம் கிழிய கூடாதுன்னு? இந்த பாரு, அவ செம்ம கோவத்துல இருக்கான். ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும். கராத்தேவா? Be careful. சும்மா உலலாக்கி. ஏய் என்ன ஓவர் பில்டப்பா இருக்குது என்ன? டேய் கிரண், இவ ரொம்ப ஓவரா பேசுறா. உன்னோட அந்த ஆனகோண்டா குத்த கொஞ்சம் காமி. சும்மா கை சுத்துறதுக்கு இந்த அடி அடிச்ச? எங்களுக்கு எல்லா குத்தும் தெரியும், புரியுதா? 2 நாளா வருவேன், ஒழுங்கா வாங்கின பணத்தை வட்டியோட எடுத்து வைக்கிற, இல்ல 2 வரையும் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. டேய் டேய் குட்டி, என்னடா ஏன்டா அழுவுற? பின்ன போற வரவள அடிச்சிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுதா? வேற யாருடா உன்னை அடிச்சா? ஊரையே மிரட்டிட்டு இருக்கானே தோற, அவன்தான். அவன் பையனுக்கு 1 வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லனா உன்னை அவனுக்கு கட்டி வச்சிருவாங்களா? என்னது? முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பல ஸ்மிதா. ஃப்ராட், தொழில மாத்தியா நீ? உன்னையே போனா போது லவ் பண்ணா இதுல இன்னொருத்தனுக்கு வேற ரெக்கமெண்டேஷனா? இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. அடுத்து யாரா? எஸ், இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேம். கிரண் சாருக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அவனுக்கா? ஆமா மேம். இந்த மூஞ்சிக்கு யார் பார்சல் அனுப்பியிருப்பா? என்ன பார்சல் இது? ஐ ஸ்வீட். போனா நாத்தம் அடிக்குது. ஏதோ பிச்சைக்காரன் உனக்கு பார்சல் அனுப்பியிருக்கான்டா. காஞ்ச பூவு, ஃபியூஸ் போன பல்பு, இந்த அழகெல்லாம் லெட்டர் வேற. யாரா இருக்கும்? அன்புள்ள கிரணுக்காக கிரண் எழுதுவது. என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? என் பேரை தான் உங்க அம்மா உனக்கு வச்சிருக்கா. ஏன்னா நான் தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா. ஒரிஜினல் அப்பா? இந்த ஆளுக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சுடி. சாரி படி 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததோட வெளிப்பாடு தான் நீ. மச்சி வால் வருது. இப்ப பாரு. இதை நீ நம்ப மாட்டேன்னு தான் நான் சாட்சியங்களை அனுப்பி வச்சிருக்கேன். சாட்சிங்களா? அந்த அல்வாவும் மல்லிகைப்பூவும் தான் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்ததுக்கான முக்கிய காரணம். அந்த பல்பை பாரு, அதோட வெளிச்சத்துல தான் கண்ணு நாங்க உன்னை உருவாக்கணும். ஏய் பாப்பாஸ். ஏதோ சில பல காரணத்தால உங்க அம்மாவை நான் கழட்டி விட வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு அவ விட்ட சாபமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு 2 கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்ல. இந்த லெட்டர் எழுதும் போதே என் பாடி கண்டிஷன் சரியில்லடா மகனே. இதை நீ படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனால கொல்லியூர் மலையில இருக்க என் எஸ்டேட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். மேலும் விவரங்களுக்கு இவரை அணுகவும். ஷரத், நம்பர் 6, கரண்டி முக்கத்தெரு, சோலைவன சாலை, கொல்லியூர் கிராமம், ஊராட்சி கழிப்பிடத்திற்கு எதிர். டேய் என்னடா பண்ற? எங்க அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்தை பார்க்க போறேன். என்னடா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போற இடத்த நீ மட்டும் போய் தனியா பாப்பியா? நீ தான் என்னோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட்டு அது இதுன்னு சொன்ன, என்ன அடிக்க வர செஞ்சேடி. என்னடா குட்டி, நான் உன்னை அடிக்காம வேற யாரும் நடிப்பா? இதுக்கெல்லாம கோச்சுப்பாங்க. மோதல் இல்லாம காதல் எங்க இருக்கு சொல்லு. சொல்லு. இந்த பொண்ணு அவதான். ஏன் என்ன மேட்டர்? பிடிக்காதுக்கெல்லாம் நடக்குது. அதான்
தூக்கின்னு போக வந்துக்கிறேன். இல்ல இஷ்டத்தோட தான் நடக்குது. இல்லைங்க, அந்த பொண்ணோட லவ்வர் வெளில வெயிட்டிங். பயங்காட்டிட்டு வந்திருப்பானுங்க. தாலி கட்டத்துக்கு முன்னாடி தூக்கிடலாம். அப்பெல்லாம் தூக்க முடியாது. ஏன்? என் ஃப்ரெண்டு தான் அவ. நாங்க தான் இந்த கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறோம். அவ லவ் பண்ற பையன் தான் அது. என்னது லவ் பண்ற பையனா? பாசே வண்டி ஆஃப் பண்ணு. நோ பொண்ணுங்கண்ணா. ஏய் உண்மையை சொல்லு, அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுச்சு? நோ பார்க்கும்போதெல்லாம் சிரிக்குண்ணா. டைம்லாம் கேட்டால் கூட கரெக்டாக சொல்லும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நீ தூக்கி மட்டும் வந்துரு. 2 நாள்ல எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி செட் பண்ணிடுவேன். டேய் பச்சை, என்னடா இவன் பொண்ணை கத்தினுவா கன்வின்ஸ் பண்ணிக்கலான்றான். அடிங். நோ எனக்கு தலை கருங்குது. குவார்டர் அடிச்சே ஆகணும். என்ன சொல்ற? பாஸ், வருது பொட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான் பாஸ். அதானே, இன்னும் கம்பி நீட்லேன்னு பார்த்தேன். நீட்டிட்டானா? இதில் என்ன மேட்டுன்னா, அப்போ நானே சீவி குத்து காட்டியிருக்கேன். ஓ, உள்ள மீன் குழம்பு வச்சுருக்கு, போய் சாப்பிடு. அண்ணா அண்ணா இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. வலிச்சா எங்க அசிங்கமா திட்டுவியா? இனிமே எவ்வளவு வலிச்சாலும் நடா சொல்லுவேன். இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. ஐயா, இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இனி எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு வீட்டிலோ பொது கழிப்பிடத்திலோ தான் கழிப்பேன். சாலையோரமாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திலோ, குறிப்பாக காவலர் வாகனத்தில், புரிஞ்சுதா, சிறுநீர் கழிக்க மாட்டேன். இது சத்தியம். கேட்டு போட்டியா? கேத்து போட்டு இனிமே உன்னை எங்கேயும் போக கூடாது. போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஊட்டி மேல உள்ள வெறிலாம் நம்ம பேக்ல காட்டிட்டோம். யார் நீங்க? என்ன வேணும்? மிஸ்டர் ஷரத். நான் தான். ஓ, என் பேர் கிரண். இது எங்க அப்பா அமிச்ச லெட்டர். சொத்து விஷயம் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன பாஸ், என்ன போய் வாங்க போங்கலாம் சொல்லிட்டு உங்க அப்பா நான் கஷ்டத்துல இருக்கும்போது எவ்வளவு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு. இப்போ நான் மறுபடியும் கஷ்டத்துல இருக்கேன். கரெக்டா வந்துட்டீங்க. லைக் ஃபாதர் லைக் சன். ஓகே ஓகே, வாங்க. வா வா. ஷரத், சொத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் உயிலா இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க பேருக்கு பத்திரம் பண்ணிடலாம். உள்ள யாரு? ஹே, பயப்படாதீங்க. உள்ள என் தங்கச்சி தான் குளிச்சிட்டு இருக்கா. நான் தான் அர்ஜென்ட்டா வந்துச்சேன்னு கூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட். உங்கள் நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியும். உங்க அப்பா ஏன் உங்களை இத்தனை நாளா பார்க்க வரல தானே? ஏச்சி, சொத்து ஒன்று வந்திருக்கு. அதை வாங்கி போட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேட்டு நானே கேனேன்னா, எனக்கு டவுட்டே உன் மேல தான். ஏன் மேலையா? ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். வாங்க பாஸ், நம்ம போய் எஸ்டேட்டை பார்க்கலாம். விட்டா பாஞ்சிரும் போல. என்னையா இது? எங்க அப்பா என்னடி சொத்துன்ற பேர்ல சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா? பாஸ், ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட்டேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இதை புதுப்பிச்சு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருந்தாரு. அவர் நேரம் வாங்கின கொஞ்ச நாள்லேயே நட்டுனார். அவர் ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும். நான் உங்க கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் பாஸ். அது நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன். சரியா? எங்க அப்பா எங்க அம்மா கூட இல்லடி, எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டான். டே கிரண், நீ அந்த பொண்ணை பார்த்ததை நான் பார்த்தேன். என்னால இனிமே எந்த ஆம்பளை கூடயும் நெருக்கமா பழக முடியாது. என்னாலையும் எந்த ஆம்பளை கூட நெருக்கமா பழக முடியாது ஸ்மிதா. நீதான் எனக்கு எல்லாம் சொல்ல வந்த ஸ்மிதா. வா. திறந்து இருக்கு. ஏய், யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏய், எங்க 2 நாள் ஆளே காணோம்? எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? தொரணா, உங்ககிட்ட தான் எஸ்கேப் ஆக முடியுமா? நம்ம வேலை தானே சுத்திட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேணாம். எந்திரா. உனக்கு 7 நாள் டைம் கொடுத்தேன். அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நாள்ல என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரல. தோ நிக்கிதை சிட்டு. இது என் வீட்டுக்கு பட்ட ஆயிடும். ஐயோ நைனா, சோன் பபடிக்கு சொக்கா மாட்டா மாதிரி சும்மா சோகாகுது நைனா. Hey Kiran, what the hell is this? Who are these barbaric pigs? Set them out now.
தோடா வந்து போன கப்பல்ல சிந்தி போன துரையா நீ? பொருத்தம் கரெக்டா இருக்கும். வாங்கடா. வாங்கடா வாங்கடா எல்லாம் பீஸ் எடுத்துனாங்கடா. பைசட்டி. நைனா. இந்தடா கண்ணா நீ சாப்பிடு. வா வா நைனா. யாருடா இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கானுங்க? துரன் நான் சொல்லல. பேசாம உங்க அப்பா சொத்தை ரெடி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா அதை ரெடி பண்ண யார்கிட்ட காசு இருக்கு? இனிமேல் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன். மனம் தருக்கிறார் சோனா. நமக்கு காசு கிடைக்கும் ஸ்மிதா. என்னடா சொல்ற? அம்மா ஒருத்தர் நமக்கு தருவார். வெங்கட் பிரபு கூட, ஜெய் கூட, பிரேம்ஜி கூட, ஐயோ சிம்பு கூட. குரு யோ மெய்யாலுமே வா குரு. இந்த பாப்பா சிம்பு கூட நடந்து போட்டோ எடுத்துக்குது. இந்த மாதிரி அடிப்பட்ட சொம்பளா அது ஓகேவா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சரி சரி கோச்சிக்காது குரு. பார்த்து செய். நாளைக்கு நானும் அவங்க கூட நின்றா எனக்கு தானே பெருமை. ஏன் சொல்லு. சரி சரி நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனாவுக்கு சோனா எப்படி சமாளிக்க போறணும்? பாப்பா இனிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ. இது லோ பட்ஜெட் தான். அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலான்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த். நல்ல படம் அதான் பண்றேன். ஓகே. ஹலோ நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லு போ. ஐயே ஒன்றும் இல்லை. ஏய் குமார் எனக்கு தெரியல. நான் நீ ஒரே ஜிம் போவேமேடா. ஏதோ 6 மாசம் வஞ்ச கமலை வந்து நான் படுத்துட்டேன். அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய் அப்படின்னு திங்குற இப்படி வச்சிருக்க உடம்பு. என்ன அங்க சிக்னல் கட்டுனுற? ஏய் முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இஞ்சலாம் வச்சிருவேன். ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் கிரண். ஆனா அது முக்கியம் இல்ல. நிக்கிறான் பாருங்க, அவனை பத்தி பேச வந்தேன். அவருக்கு என்ன? அவன் உங்க தீவிர ரசிகன். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி, கேன்சர் வேற. ஓ மை காட். அவன் வாழ்ற நாட்டுல எண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையே நீங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான். கல்யாணமா? அவருக்கா? ஆமா, அவனையும் ஒரு பொண்ணு தொடுத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. ரியலி? அவன் கடைசி காலத்துல கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களேன். அவர் பேரு சதீஷ். சதீஷ் உங்களதான் வாங்க. வாடா அக்கா. ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க மேடம். குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல. உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டானா அவளை கண் கலகாம பாத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம் நான் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க. தங்கத்தை கையில வச்சு தாங்குவேன் மேடம். ஐயோ முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க. எனக்கு சோனான்னு பேர் இருக்கு. வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். குரு போட்டோ எடு குரு. ஐயோ நிஜமா கனவா? ஓகே கிளம்புறேன். ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு. டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். See you. குரு ஒரா குரு. குரு மேலே நீ பெரியாதா குரு. எங்க அப்பா தான் அவனை பத்தி தெரியாம மேல கை வச்சிட்டான். அந்த பொண்ணு கூட எவ்வளவு பாசமா மேடம் தான் கூப்பிடாத சோனான்னு கூப்பிடுன்னு சொல்லுது. டேட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லிச்சு குரு. நான் குரு யோசிக்கிறேன். அது அந்த டேட் தான் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்சா ஓகேவா? ஜிப்டி குரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட இருந்தா தான் செட் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு ஏதோ ப்ரொடியூசர் கிட்ட 40 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. அது சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு செலவு பண்ணிட்டா போல. அதை திருப்பி தரலன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். 2 வருஷமா? அதுக்குள்ள அந்த பொண்ணு மனசு மாறுச்சுன்னா அதான் எங்க அப்பா ஊரே கொள்ளாச்சு அவ்வளவு சேர்த்து வச்சுக்கானே. அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம். உங்க பண்ணா அந்த இதுக்குள்ள வந்தாலும் வேலைக்கு ஆகுது. சரி விட வேற பொண்ணை பத்தி குரு. குரு நான் குரு பொசுக்குன்னு டென்ஷன் ஆற. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்து கொடுத்துட்டா? பாடை வயசு
இனிமே இந்த பொண்ணு இப்படிலாம் பார்க்காத. நம்ம வீட்டுக்கு மருமகன் வர போற பொண்ணு. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற? நீதான் லூஸ் மாதிரி குரு மேல கை வச்சிட்ட. அவர் பார் சோக்கா எப்படி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. கனெக்ஷன்னா சும்மா எல்லாம் பண்ணல. 40 லட்சம் குத்துக்கிறேன். என்னது 40 லட்சமா? என்ன நீ சும்மா சாகற? ஓந்து தான் எடுத்து குத்தேன். அது எடுத்துனா குரு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போயிருக்காரு. 40 லட்சத்தை ஏமாத்திட்டு பேச்ச பாரு பேச்ச. அவன் எங்க போனான்னு பாருங்கடா. ஏய் சீக்கிரம் இறங்கடா, தலைவர் வர நேரமா இருக்கு. சென்டர் பண்ணு. ஏய் கார் வந்துச்சு, வா வா வா. வடசென்னை சிங்கமே, எங்கள் தங்கமே, அண்ணன் தமிழ்நாடன் அவர்களே, எங்கள் பேட்டை பிஸ்தா, ராஜேந்திரன் பரம்பரையின் வாரிசுயார், ராஜேந்திரன் அவர்களே, வருக வருக. இந்த வளர்ச்சியை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சிறப்பு மகிழ்ச்சி. மாவட்டம் நம்ம சிசிய புள்ள மிஸ் ஆகாதுல்ல. நம்ம சிசியனுக்கு மன்றத்தை எடுத்து கொடுத்த மாதிரி வர்ற எலெக்ஷன்ல அப்படியே எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்தா மொத்த ஏரியா கவர் பண்ணிடலாம் தலைவா. நம்ம தொகுதியில தானே சீட்டு உனக்கு தான். அது போதும் தலைவா. அரே ஜி நமஸ்தே ஜி நமஸ்தே. போதும் போதும் போடா போடா போடா. வணக்கம்பா. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேட்லாம் பேச வராது, அதனால ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்க வரேன். எங்களுக்கு எல்லாம் சண்டை சொல்லி கொடுத்து பேட்டையில எங்களையும் ஒரு ஆளா இருந்தது எங்க குருநாதர் ராஜேந்திரன் தான். அவரு இங்க வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றது எங்களுக்கு ரொம்ப கௌரவியாகுது. லைஃப்னா வெந்ததை துண்டு விதி வந்தா சாவது இல்ல. பொது சேவையில இறங்கி கட்சி வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்யணும்னு எங்களை சொல்லி சொல்லி வளர்த்தது எங்க தலைவர் தான். அவர் தான் எங்களுக்கு அரசியல் ஆசம், அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. என்ன நம்பி இந்த மன்றத்தை என்னாண்ட குத்ததுக்கு தலைவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி தலைவரே. சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் மணமகிழ் மன்றத்தின் தலைவராக இருக்கும் மாவீரன் தம்பி சுரா முருகன் அவர்களே, தம்பி சுரா முருகன் அவர்கள் இராவை போல் மடிபவர் அல்ல, ஆனால் சுறாவை போல் வீறு கொண்டு எழுபவர். வாழ்க தம்பி சுரா அவர்கள், வளர்க அவரது நற்பணிகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். இப்போது மாஸ்டர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு மாவீரன் சுரா முருகன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். தம்பி தமிழ்நாடா புதுச்சேரியா வெளிநாடா? புதுச்சேரி தான் தலைவரே, எல்லாம் அவனுக்கு பிடிச்ச வகையறா தான். சிறப்பு மச்சி. மாவட்டத்தோட காசுல சுறா என்னம்மா சோகடுறான் பத்தியா? ஏய், இப்போ நம்ம போகிற சீனில் மாவட்டமே முடிவு பண்ணிடணும். நான் தான் தலைவன், நீ தான் துணை தலைவன்னு. வா. ஓகே. பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சிருந்தாளா, மன்மத வந்தானா. வாடா மன்மதா. எப்படி இருக்குன்னு சொல்லு. பரவாயில்லையே, சமைக்க ஆரம்பிச்சிட்ட? அப்படியாடா? நல்லா இருக்கா? நல்லா கழுத மூத்த மாதிரி வச்சிருந்தேன், இப்போ கமகமான அம்சமாக இருக்கு. அதெல்லாம் வர குடிச்சிருக்கியா? இல்லை மச்சி, பூவோட சேர்ந்து நான் ரொம்ப நடக்குதுன்னு டேய். ரத்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சமைச்சிட்டு இருக்கேன். சமைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உட்கார். டேய், நாம் பிரிஞ்சு போயிடலாம்டா. இவனுக்கும் காயம் ஆறிடுச்சு, பணத்தை பிரிச்சுப்போம், அவங்க வழியை பார்த்து போயிடலாம். என்னாச்சு? அவனுக்கு காயம் ஆறுனா நாமெல்லாம் பிரிஞ்சிடலான்னு ஏற்கனவே பேசினது தானே. எனக்கு என்னமோ இந்த இடம் செட் ஆயிடுச்சுப்பா. ஆமாம் வருதோ, எனக்கும் செட் ஆகிடுச்சு. இல்லைடா, நான் எடுத்த முடிவால் உங்கள் லைஃப் எல்லாமே பாதிக்குது. அன்றைக்கி நீ போன, அதுக்கப்புறம் இவன் போனான், இப்போ அவன் ஓடிட்டான். அதான் நான் வந்துட்டேன்ல. திருட்டு நாய்களா? அசாம உட்கார்ந்து உட்காருங்கடா. என்கிட்டே உங்கள் வேலையை கேட்டுறீங்களா? இன்னைக்கு சனிக்கிழமைடி, சனி பணம் தனியாக போகாது, எல்லாம் மொத்தமாக போறீங்க. எங்க ஒரு சனியம் குறையுது? கோச்சிட்டு போயிருக்கு, வந்துருச்சு. ஹாய். அவன் இங்கே ஹாய் போயிட்டு இருக்கான். இல்லை ஹாய் வரியா? ஏன்டா பேரஞ்சு மாதிரி உட்காந்துருக்கீங்க? இன்னும் அறையலை.
காத்து கத்துனா அப்புறம் அழுதா ஒத்து வராதுன்னு போயிட்டா. சாரிடா, என்னால தானே இதெல்லாம். இல்லைன்னு டவுட்டு. டேய், அப்புறம் ஃபீல் பண்ணுங்கடா. முதல்ல என் பணத்தை எடுத்து வைங்க. இந்த அலையில விட்டீங்களே, பணத்தை எடுத்துட்டு வர சொன்ன என்ன பண்ணான்னு தெரியுமா? கொட்டணும் கொட்டல, வலிய கூட தங்கிட்டேன்டா. ஆனா தம்பி, டேய் ஜமீன்தார வீடு. டேய் என்ன டென்ஷன் வர? அவனுக்கு என்ன சாப்பிட்டா நான் சொல்லட்டா? பாஸ் ஃபீல் ஆயிட்டாப்ல, வாந்தி மேட்ரு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, குடிக்காத பசங்க என்ன குடிச்சானுங்கன்னே தெரியல. ஊத்தியா பாஸ், மேடத்துக்கு மேல கொஞ்சம் வெளில வரும்போதெல்லாம் மேக்கப் போட்டு வர சொல்லுங்க பாஸ். நான் சொன்னா இங்கேயா கேட்கறா? இப்ப புரியுதா என் நிலைமை? நீ தண்ணியை ஊத்தியா கழுவலாம். பாத்துட்டே இருக்கேன், ஹெல்ப் பண்றீ. இதெல்லாம் பண்ணாத. என்ன பாஸ், ஃபுல்லா குளிப்பாட்டி விடணுமா என்ன? எழுந்துருங்க பாஸ், உள்ள போலாம். யோ, ஊத்தியா. என்னதான் குடிச்சிருந்தாலும் கீரை சாப்பிட்டுருக்கான் பாத்தீங்களா பாஸ்? ஏன் உனக்கு கொஞ்சம் வேணுமா? ஊத்து. உள்ள போலாங்களா? வாங்க வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஐயோ, ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாச்சு. வாங்க சார், வாங்க மேடம். எல்லாம் புதுசா இருக்கே. ஆமாங்க, ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன். உங்க பேரு? என் பேரு கந்தன், இவ என் பொஞ்சாதி பத்மா. நைஸ். உங்க பேரு அட்ரஸ் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரூம் வேணும்? மாடியில் பெரிய ஜன்னல் வச்ச ரூம். இந்தாக்க. ஐயோ, நான் சாப்பிட என்னன்னு கேட்கவே இல்லையே. நான் போய் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். போ போ. மணி நல்லா ஆட்டுறீங்க சார். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தாச்சு ஸ்மிதா. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. தெரியும். இதே மேல் நம்ம லைஃப் வேற மாதிரி. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க போல. என்ன பாஸ், நல்ல தூக்கமா? எங்க ஐடி ஃப்ளோ ஒரே டிஸ்டர்பன்ஸ். பூரி பாஸ். நான் உங்களுக்காக சூடா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க பிளேட்ல ஆட்டின்லாம் வச்சிருக்கீங்க? அந்த ஹார்ட்ல ஓட்டு போட்டீங்க, ரொம்ப வலிக்குது. கவலைப்படாதீங்க, உங்க வலிக்கு நான் மருந்து வச்சிடுறேன். இப்பதான் எனக்கு எத்தமா இருக்கு. யோ ஷரத், கெஸ்ட்டுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? கீழ் போ. ஓகே பா. ஓயா. புரியுதா? அந்த பக்கோட முஞ்சியா கட்டிக்கிட்டாங்க. போறாங்க சார், ரூம் சர்வீஸ். சார், என்னடா நீ ஓட்ட போடுற, அவ்வளவு நெஞ்சில கைய வைக்கிறா, அப்புறம் நீ ஏன் அந்த ஓட்டையில ஜாம் தடவற? டேய், எனக்கும் பூரி சுட தெரியும்டா. என் பூரிய பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? இந்த பண்டாரம் அவன் அண்ட்ராயர் சட்டி கோமனம் பா என்ன சேஃப்டியா இருந்திருக்கான் பாருங்க பாஸ். என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் அவுத்து துவச்சு இந்த லேம்ப் ஷேட்ல காய போட்டிருக்கான். அது அவன் மேலே கவுந்து அவனுக்கே ஆப்போசிட்ச்சு. இவனுக்கு கோபுரத்தை காய வைக்க வேற இடமே கிடைக்கலையா? ஏய், இவங்க கூட பேக் செக் பண்ணி யாருன்னு பாரு. ஓ, கரண்ட் பாலையா ஈர ஜட்டியா போட்ட. நீ காசு பேக் ஒரு ஃபோன் கூட இல்லடா. ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப டென்ஷனா இருந்தாரு, அத ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அவன் டென்ஷனா இருந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கையேறி. அத கிரண் சொல்லட்டும். உனக்கே ஏறியது? எனக்கே ஏறியதா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நானு.
வேற ஆள் கிடைக்கல என்னடி மேல கை வைக்கிற ஆளு மூஞ்சி பாரு குரங்கு மாதிரி தைரியம் உனக்கு ஊறி சொல்ற கைய உடைக்க பாரு என்ன நினைச்சீங்க என்ன பத்தி பாஸ் பாஸ் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இந்த மாதிரி லேடிஸ் ஃபைட்ல நான் பார்த்ததே இல்ல பாஸ். பிடியா எப்படியா நீ பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ கூட போய் அவளை தான பிடிக்கிற நீ நிறுத்துக்கடி இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற ஷாட் கீழே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நான் போலீஸ் ஃபோன் பண்றேன். மென்டலாங்க நீங்க? என்ன உளறற? போலீஸ் ஃபோன் பண்ணி என்ன சொல்ல போறீங்க? நேற்று 2 பேரும் ஹோட்டலில் வந்து தங்கினாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க லேம்ப் ஷேடில் கோணத்தை காய போட்டு போய் இழுத்துக்கிட்டாங்கண்ணா. நம்பிடுவாங்க பாஸ், கண்டிப்பாக நம்பிடுவாங்க. என்ன நக்கல? என்னண்ணா பாஸ், இப்படியே போய் போலீஸை சொன்னீங்கன்னு வைங்க, அவன் உங்கள் மேலே கேஸ் திருப்பி டின்னு கட்டுவான். அவன் லத்தியை விட்டு ஆட்டுற ஆட்டில் நீங்களும் ஆமான்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜெயிலு ஹோட்டலுக்கு சீலுன்னு ஆகிடும். பார்த்துக்கோங்க. டேய் கிரண், அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. எல்லா காசையும் நம்ம இதுல தான் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஃபியூச்சரே இதை நம்பி தான் இருக்கு. சரி இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? பாஸ், இதுங்களை பார்த்தா யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஓடி இந்த மாதிரி இருக்கு. நாமளும் இந்த தப்பு பண்ணல, அதனால டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸா? ஹலோ ரமேஷ், நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருக்கேன். அரியர் சிக்னல் தாண்டியாச்சு. வீரா ஓடுற வண்டியில ஏற நியாயமா இது? போற வேலை டிராப் ஆயிக்கிறேன் போ. சம காமெடி ஸ்டார் ஷோவா VIP சீட்ல உட்கார்ந்து பார்க்குற சான்ஸ் வின் பண்ண. அம்மா நம்ம ஃப்ரெண்டு தான் போற வழியில இறங்கி வர. உசுரோட கூட சிரிச்சேன் நான் ரசிச்ச உனக்கு கூட பிடிச்சேன் நான் ரசிச்ச உனக்கு கூட பிடிச்சேன். அண்ணா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா, நீ பாட்டுன்னு லுக் விட்டுனுக்குற. காலையிலேயே பிரச்சனை வேணாம், கஸ்டமர்ப்பா. கஸ்டமர்னா அவரை பேசுனுங்கிற? இவன் விடுற சொல்ல நம்ம பழப்ப கெடுத்துருவான் பழகுது. கடவுளே. சொல்லு பச்சா. மச்சி, கெச்சி கெட்டு பாட்டி வந்துக்குது. எங்க இருக்கிற? கெச்சி மேட்ரா? நம்மளாண்டியா? ஆம்பா. வரேன். என்னடா நேத்து தான் லவ் சொன்னோமே, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால்ல வந்து நிக்கறாளேன்னு நீங்க தப்பா மட்டும் நினைக்க கூடாது. அப்பலாம் நினைக்க மாட்டேங்க. நாம ஓடி போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம்லாம் சொல்லணும். ஓடி போலான்னு முடிவே பண்ணிட்டீங்களாங்க? எங்க அப்பா பேரு பாக்ஸர் ராஜேந்திரன். பாஸ்கர் ராஜேந்திரன் 2 பேர் வச்சுக்கிறாரு. யாருங்க அவரு? இல்லைங்க, ஒரே பேர் தான், பாக்ஸர் ராஜேந்திரன். பாக்ஸர் ராஜேந்திரனோட பொண்ணா நீங்க? அப்புறம் உங்களுக்கு குள்ள பொண்ணு குமார் தெரியுமா? குள்ள பொண்ணா? இந்த ஏரியால மட்ட பண்ணி ஜெயில இருக்கிறப்பல அவரா? சூப்பர், அவனே தான். அவனுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை, அதனால அவன் என்ன தூக்கணும்னு பிளான் பண்றான். எங்க அப்பா அவனுக்கு பயந்துகிட்டு வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளைய யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 6 மாசமா ட்ரை பண்றாரு. என் சிச்சுவேஷனை யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அப்பாவுக்கு பயந்து ஒரு சப்பைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குமாருக்கு பயந்து குமாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு 2 ஆப்ஷன்ஸும் பிடிக்கல. அதனாலதான் அவங்க 2 பேரையும் சமாளிக்கிற மாதிரி ஒருத்தங்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போதான் எனக்கு நீங்க கிடைச்சீங்க. அதான் ஏன் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரேடியா வீட்ல இருந்து நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். எஸ், எங்க அப்பாவோட ஆளுங்க எனி டைம் இங்க வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். போலாமா? என்னங்க நீங்க எப்படி பயப்படுறீங்க? நான் எவ்வளவு பேர் பிளாக் பண்ணிட்டு தருமா? எவனதாலும் அடிச்சு பறக்க விட்டுருவேன். கையெல்லாம் காய்ச்சி வாங்கண்ணா. இந்த ஜிம்மு அப்படி ரைட்ல போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜிம் இல்லடா, நீதான் வேணும். நான் விசாலாம் ரெடி பண்ணிட்டோம் நம்பி. இந்த பாருங்க பவுலகுடி, ஜெயக்கொடி. பவுலகுடி இவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா ஜெயராஜ்? இந்த பாருங்க ஜெயக்குடி, இந்த தொழில் இதெல்லாம் சகஜம். எங்கே போயிட போகிறாங்க? அதெல்லாம் போச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா... நான் என்ன பண்ணு நீ சொல்லாத, நான் சொல்றதை நீ பண்ணு. நிறுத்து ஜெயராஜ், எரிச்சலா இருக்கு. மறுபடியும் போடுறேன். என்னடா ஆச்சு? ஆனா ஒண்ணுடா,
ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்டா. நான் எவனையே பார்த்தேன். வரட்டும் 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 வர சொல்லுவான் தொட்டுருவான் அவன்.